இன்றைக்கும் இந்த புதிய நாளில் நல்ல நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரியவர், நல்லவர், உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய சுவாபம், அவருடைய இயல்பு எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது உண்மையாலுமே நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நமக்கு என்ன இருக்குது இல்லை அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் அவருடைய வார்த்தையை படிப்போம். அந்த வார்த்தை நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இன்றைய தினத்தின் செய்தி ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஏனென்றால் அநேகர் உங்களில் சுகவீனமாய் பலவீனமாக இருக்கிறீங்க. சுகம் உங்களுடைய சுதந்திரம் என்பதை அறியாமல் இருக்கிறதுனால நாம் இன்னும் சுகவீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வியாதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தின் மூலம் தேவன் மீண்டுமாய் உறுதிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால் அவர் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே, இந்த செய்தியை கேட்கும் பொழுதே உங்கள் சரீரங்களில், உங்களுடைய மனதில், உங்களுடைய சிந்தைகளில் சுகம் ஏற்படுகிறத உங்களால் உணர முடியும். உங்களுக்கு உரியதை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கிறீர்கள். God is your healer, you will be healed. So why live in sickness? Why live in disease? Receive your healing from God. உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் உபயோகம் செய்ய வேண்டும். இந்த வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அது என்னவென்றால் hear and do, listen and obey. கேட்டு செய்யணும், செவி கொடுத்து கை கொள்ளணும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு செம்மையானவைகளை செய்யணும், சரியானவைகளை செய்யணும். நாம் வேற எந்த சத்தத்தையும் கேட்கக்கூடாது. உலகத்தில் இருக்க மக்கள் சொல்லுகிறதை கேட்கக்கூடாது. விஞ்ஞானம் சொல்லுகிறது, மருத்துவம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் கேட்டு அதன்படி செய்யக்கூடாது. அது செம்மையானவைகளாக இருக்காது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு அதை செய்கிறது தான் சரியானது, செம்மையானதாக இருக்கும். அதற்கப்புறம் செவி கொடுத்து கை கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்களை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை தான் கட்டளை, அவருடைய வசனங்கள் தான் நியமங்களாக இருக்கிறது. இவைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும், லிசன் பண்ணணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், கை கொள்ளணும், பின்பற்றணும். Do not embrace your sickness and your weakness and your disease. உங்களுடைய பலவீனத்தை, உங்களுடைய சுகவீனத்தை, உங்களுடைய வியாதிகளை கட்டி அரவணைத்து கொள்ளாதீர்கள். பொதுவாக நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்கறதுனால என்ன ஆகும்னா, இந்த பலவீனம், இந்த வியாதி இதெல்லாம் நம்மளுக்கு பழகி போயிடும். ஒரு சின்ன தலைவலியாக இருந்தாலும் இந்த தலைவலியெல்லாம் நம்மளுக்கு வர்றது தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்கிறதுனால அதிலிருந்து கூட நம்மளால ஹீலிங்கை நம்ம பார்க்க முடியல, சுகத்தை பார்க்க முடியல. உலகத்தில் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பழகி விட்டார்கள். அவர்களுக்கு சுகம் என்ற ஒரு காரியம் தேவைப்படுகிறது இல்லை. ஆனால் நீங்களும் நானும் தேவ வார்த்தையில் பழக்கப்பட வேண்டும். அது தலைவலியாக இருந்தாலும், அது வயிற்று வலியாக இருந்தாலும், உடம்பு வலியாக இருந்தாலும், பெரிய வியாதிகளாக இருந்தாலும், சின்ன சின்ன வியாதிகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, அவர் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் உங்களை குணப்படுத்துவார், உங்களை சுகமாக்குவார். சுகம் என்பது உங்களுடைய சுதந்திரம், தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே அதை சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதிலையும் நம்ம பயன்படுத்தணும், அதையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு தான் தேவன் ஆசைப்படுகிறார். People of this world got used to sickness. Do not get used to this world. Get used to healing and life. சுகத்திற்கும் ஜீவனுக்கும் நீங்கள் பழக்கப்படுங்கள். எந்த ஒரு சின்ன பலவீனமாக இருந்தாலுமே அதை இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு போகும்படிக்கு கட்டளை கொடுங்கள். அது அப்படியே கீழ்ப்படியும். ஏனென்றால் தேவன் உங்கள் பரிகாரியாக இருக்கிறார். உங்களை குணமாக்குவார், உங்களை சுகப்படுத்துவார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் எந்த பகுதியில், எந்த இடத்துல நீங்கள் சுகவீனமாக பலவீனமாக இருந்தாலும் இந்த வசனத்தை சொல்லுங்கள். தேவன் உங்களை சுகமாக்குகிறவர், அவரே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வார்த்தைகளை உங்கள் மனதிலும், உங்கள் இருதயத்திலும், உங்கள் வாழ்க்கையிலும், வாயிலும் நீங்கள் சொல்லும் பொழுது தேவனுடைய வல்லமை அந்த வார்த்தையிலிருந்து வெளிப்பட்டு உங்கள் சரீரத்தில் காணுகிறத உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கும் உங்கள் சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நாளாக இருக்கிறது. சுகம் என்பது உங்களுடைய சுதந்திரமாக இருக்கிறது. ஆகவே அந்த சுதந்திரத்தில் வாழும்படிக்கு இன்றைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு வாழுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுகமான ஜீவன் நிறைந்த பலன் நிறைந்த நாளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்கள்.